வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. அற்புதமான தவம் நடத்திய நகிலேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பாகிரதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். இந்த குழுவில் இணைந்திருக்கும் அனைத்து மெய்யன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை வழங்கிய நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்ற அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். இன்றைக்கு நம்ம மன அழுத்த மேலாண்மை என்ற பொருள்ல சிந்திக்க இருக்கின்ற அன்பர்களே. ஒரு உளவியல் அறிஞர் சொல்றாரு, இந்த உலகத்துல உற்றார், உறவினர் மற்றும் நண்பர்களோட நாம வாழணும்னு நினைச்சோம்னா, அறிவியல் வளர்ச்சியினாலும், தொழில்நுட்ப வளர்ச்சியினாலும் ஏற்பட்டிருக்கிற வாழ்க்கை வசதிகள நாம அனுபவிக்க வேண்டும் என்றால், அதற்கு ஒரு விலை கொடுத்தே ஆகணும். அந்த விலை தாங்க மன அழுத்தம்னு சொல்றாரு. மேலும் அவர் சொல்றாரு, "கவலை இல்லாம வாழ்றது எப்படி?" அப்படிங்கிற ஒரு தலைப்புல பயிற்சி நடத்தினாராம். அதுல நெறைய பேரு கலந்து கொள்ள வந்திருந்தாங்க. அந்த பயிற்சிய நடத்திய அந்த அறிஞர் சொல்றாரு, "கவலை இல்லாம வாழ்வது எப்படி என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு நெறைய பேர் இங்க கூடியிருக்கீங்க. உண்மையிலே கவலை இல்லாம வாழ்றது சாத்தியம் இல்ல. அதனால கவலையோடு சந்தோஷமாக வாழ்றது எப்படி அப்படிங்கிறத தான் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன்னு" சொல்லி பயிற்சிய நடத்தினாராம். அதுபோல மன அழுத்தம் இல்லாம வாழ முயற்சி செய்வதை விட, மன அழுத்தத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்று கற்றுக்கொள்வதே புத்திசாலித்தனம். நம்ம எல்லார்கிட்டயும் ஓரளவு பணம் இருக்கும். நம்ம கிட்ட ரூ. 500 இருக்கும்போது ரூ. 5 செலவு வந்தா என்ன பிரச்சனை இருக்க போது? சாதாரணமா அந்த செலவ சமாளிச்சிடலாம். ஆனா ரூ. 50 இருக்கும்போது ரூ. 5000 அளவுக்கு செலவு வந்தா நம்மளால எப்படி சமாளிக்க முடியும்? அது மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு உடல், மனசக்தி இருக்குங்க. சாதாரணமா நம்ம சக்திக்கு உட்பட்ட செயல்கள நாம செய்யும்போது பிரச்சனை ஏதுமே இல்ல. ஆனா தீர்க்க முடியாத பிரச்சனை ஒண்ண தீர்க்க முயற்சி செய்யும்போது, அல்லது செய்ய முடியாத செயல் ஒண்ண செய்து முடிக்க முயற்சி செய்யும்போது, நாம நம்ம உடல், மனசக்தியை மீறி செயல்படுறோம் என்று அர்த்தம். இதுபோல நம்ம உடல், மனசக்திக்கு மீறிய விஷயம் ஒண்ண சமாளிக்க முயற்சி செய்யும்போது, நம் மனசுல ஏற்படும் தவிப்பு அல்லது பய உணர்வே மன அழுத்தமாகும். மன அழுத்தத்த நல்ல மன அழுத்தம், தீய மன அழுத்தம் அப்படின்னு 2 வகையா பிரிக்கலாங்க. சைக்கிள் டயர்ல ஓரளவுக்கு காத்து இருந்தா தான் சைக்கிள் ஈஸியா ஓடும். காற்று அழுத்தம் குறைவா இருந்தா சைக்கிள் ஓடுறது கஷ்டம். காற்று அழுத்தம் அளவுக்கு மீறினா டயர் வெடிச்சிடும். அதப்போல மிதமான மன அழுத்தம் நமக்கு தேவைதான். உதாரணமா, இப்போ மனைவி கணவன் கிட்ட உள்ள கெட்ட விஷயங்கள எடுத்து சொல்லும்போது, கணவனுக்கு மன அழுத்தம் ஏற்படலாம். ஆனா, அது நல்ல மாற்றத்துக்கான அறிகுறி. கூடிய சீக்கிரமே அந்த கெட்ட விஷயங்கள விட்டு வெளிவர முயற்சி செஞ்சு வெற்றியும் பெறுவார் அந்த கணவர். பெரிய காரியம் ஒண்ண முடிக்க வேண்டி ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டு நாம போகும்போது, நமக்கு மனப்பதட்டமும், மன அழுத்தமும் ஏற்படுங்க. ஆனா, இந்த மன அழுத்தம் நம்மை செயல் வீரனாக்கிடும். மன அழுத்தம் கொஞ்சம் கூட இல்லை என்றாலும், யாராலும் எந்த காரியத்தையும் செய்து முடிக்க முடியாது. இப்ப தேர்வு வருதுன்னு கேள்விப்பட்டவுடன், மன அழுத்தத்துக்கு உட்படாத மாணவன் உருப்படியாக படிச்சு தேர்வில வெற்றி பெற மாட்டான். ஓரளவு மன அழுத்தம் கொள்ளும் மாணவர்கள் தான் சிரத்தையோட படிச்சு தேர்வில வெற்றி அடைவாங்க. இது போன்ற சூழ்நிலைகள்ல ஏற்படும் நல்ல மன அழுத்தம் நம்மை கச்சிதமாக காரியத்தை முடிக்க தூண்டுங்க. மேலும் நல்ல மன அழுத்தம் நம்ம உடம்புல பல்வேறு மாற்றங்களை உண்டாக்கி நம்மை செயல்புரிய வைக்குது. முடிக்க வேண்டிய காரியத்த நெனச்சு கொஞ்சம் பயங்கொள்ள செய்யும். அளவுக்கு அதிகமான கெட்ட மன அழுத்தம் நம்மை நிலைகுலை செய்வது போல, அளவுக்கு அதிகமான நல்ல மன அழுத்தம் நம்மை சிறப்பாக செயல்புரிய செய்யுது. நம்ம எல்லாருமே மன அழுத்தத்தின் கெட்ட முகத்த தான் பார்க்கிறோம். அதற்கு இன்னொரு நல்ல முகமும் உண்டு. பாம்பின் விஷம் கூட மருந்துக்கு பயன்படுவது போல, மன அழுத்தமும் நமக்கு நன்மை செய்யுங்க. எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஓரளவுக்கு ஏற்படும் மன அழுத்தம் நன்மைக்கே என்பதை மனதில் கொள்ளணும். இப்ப நாய் ஒண்ணு பூனைய துரத்துது. பூனையோ நாய்க்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தன் உயிர கையில பிடிச்சுக்கிட்டு ஓடுது. கடைசியில ஒரு ரூம்ல மூலையில பூனை மாட்டிக்குது. அதற்கு மேல ஓட வழியே இல்லங்க. அப்போ பூனை என்ன செய்யும் அப்படின்னு கவனிச்சிருக்கீங்களா யாராச்சும்?
பூனையின் கண்மணிப்பாவ விரிஞ்சு பார்வை கூர்மையாயிடும். அமுங்கி இருக்கும் அந்த கால் நகங்கள் நாயை கீறுவதற்கு வசதியா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். பூனையின் உடம்புல இருக்கிற அந்த மயிர்கால்கள்லாம் குத்திட்டு நிற்கும். அந்த கூர்மையான பற்கள் எல்லாம் காண்பிச்சு சத்தம் போட்டு நாயை கடிக்க பூனை தயாராகி விடும். இறுதி போராட்டத்துல சின்ன பூனை அந்த வலிமையான நாயை கொன்று விடக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. இப்ப நாயை போன்ற மன அழுத்தம் நம்மை தாக்கும் போது நாமும் பூனையைப் போலவே ஒன்று பிரச்சனையை கண்டு ஓடி ஒளிவோம் அல்லது பிரச்சனையை எதிர்கொண்டு அதை உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவோம். இப்படி நாம நடந்து கொள்வதற்குத்தான் போராடு அல்லது புறங்காட்டு வினை என்று சொல்வாங்க. ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இந்த வினைக்கு பேர். இந்த வினை கற்காலத்திலிருந்தே மனுஷங்கிட்ட இருக்குங்க. அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்யறது அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருந்த மனுஷன் சிங்கத்தை கண்டதும் அதையே அடிச்சு உணவாக பயன்படுத்தி கொண்டானாம். சிங்கத்தை அடிக்கும் அளவுக்கு மனபலமும் உடல் பலமும் இல்லாத மனுஷன் சிங்கத்திற்கு இரையாகி போனான். எனவே ஒருவன் சிங்கத்தை உணவாக்கி கொண்டதும் சிங்கத்திற்கு உணவாகி போனதும் உண்டு. எவ்வளவு வேகமாக போராடு அல்லது புறங்காட்டு வினையை ஒருவன் வெளிப்படுத்துகிறான் என்பதை பொறுத்துதான் அமைஞ்சது. அதப்போல இந்த நவீன உலகத்துல நம்மை துரத்தி வரும் மன அழுத்தம் ஏற்படும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெல்வதும் பயங்கொண்டு விலகி ஓடுவதும் நம்மளுடைய போராடும் அல்லது புறங்காட்டு வினையை பொறுத்தே அமைகிறது. அதுவே நமக்கு ஏற்படும் மன அழுத்தத்தையும் தீர்மானிக்குதுங்க. மன அழுத்தத்தினால உடம்புக்கு ஏற்படும் பாதிப்புகள், உடலுக்கு ஏற்படும் நோய்கள் எல்லாமே உடம்புல தோன்றும் கோளாறுகளால் மட்டுமே ஏற்படுகின்றன என்பது சரி கிடையாது. சில உடல் நோய்கள் மனதில் ஏற்படும் பிரச்சனைகளாலும் உண்டாகுது என்பது உளவியல் அறிஞர்கள் கண்டறிஞ்ச உண்மை. மன அழுத்தத்தினால நம்ம உடல் உறுப்புகள் தீவிரமாக பாதிக்கப்படுது. மன அழுத்தத்தின் முக்கியத்துவத்தை பலர் உணர்வதே இல்லை. ஆனா இந்த அழுத்தம் வாழ்க்கையில முக்கியமான இயல்புகள ஒன்று. இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையே இல்ல. நமக்கு மன அழுத்தம் எஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற அழுத்தம் தேவைன்றாங்க. அதாவது ஆனா அது மிக அதிகமான மன அழுத்தம் தான் டிஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதிக காலத்துக்கு இருந்தா நமக்கு பாதிப்பை உண்டாக்கும். மன அழுத்தம் அந்த எஸ்ட்ரெஸ் நாம விழிப்புணர்வுடன் இருக்கவும், சவால்கள ஊக்கத்துடன் சந்திக்கவும், பிரச்சனைகள தீர்க்கவும் உதவுதுங்க. நமது உடல் தேவைக்கு அதிகமாக செயல்படும் பொழுது மிக அதிகமான மன அழுத்தம் அந்த டிஸ்ட்ரெஸ் ஏற்படுது. இது என்ன பண்ணுதுன்னா வயிற்றுப்போக்கு, குமட்டல், கடுமையான தலைவலி, மூட்டு வலி மற்றும் உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது. இப்போ மன அழுத்தம் ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு இருக்குன்னு சோதிச்சு பார்க்க சொல்லி சில உளவியல் அறிஞர்கள் சில கிரைட்டீரியாஸ வச்சிருக்காங்க. இப்போ கூட்டமான இடத்துல கார் ஓட்டுறும் போது நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறோமா? அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ செய்து முடிக்க வேண்டிய வேலைய நமக்கு கடைசி நிமிடத்துல ஆபீஸ்ல கொடுக்கும்போது நம்ம அத சிறப்பா செய்து முடிக்கிறோமா? அப்படிங்கிறத பார்க்கணும். வீட்ல எங்கேயாவது பொருட்கள வச்சுட்டு அத தேடும் பொழுது டென்ஷன் இல்லாம இருக்கிறோமா? அப்படிங்கிறத கவனிக்கணும். ஒரு பொருள நம்ம பயன்படுத்தும்போது அது தவறி கீழ விழுந்து விட்டா, அதுக்காக நம்மள நாமே கோவப்பட்டுக்காம, அத பொறுமையா எடுத்து வைக்கிற தன்மை இருக்கான்னு கவனிக்கணும். வேலை செய்யும் பொழுது நிலை தடுமாறாம இருக்கிறோமா? அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ ஒரு பொருள் வாங்குறதுக்காக நிக்கிறோம். அது கியூ போய்க்கிட்டே இருக்கு. வரிசை கொஞ்சம் கூட நகலாம இருக்குது அப்படிங்கும்போது, அந்த கியூல நிக்கிற அளவுக்கு நமக்கு சகிப்புத்தன்மையும், பொறுமையும் இருக்குதான்னு பார்க்கணும். இப்ப இந்த மன அழுத்தத்த குறைக்கிறதுக்கு உளவியல் நிபுணர்கள் ஜெனரலா சில டிப்ஸ் குடுத்திருக்காங்க. தளர்வா, ரிலாக்ஸா இருக்க கத்துக்கோங்க. ஒரு வேலைக்கும், மற்றொரு வேலைக்கும் இடையே கொஞ்சம் ஓய்வு எடுக்கணுமாம். ஓரிடத்துல அமர்ந்து நல்லா ஆழ்ந்து மூச்ச எடுத்து விடணும். அப்புறம் மூச்ச மெல்லமா வெளிய விடணும். கொஞ்சம் புன்னகையோட உறுதியா சொல்லணுமா, "நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிறேன்" அப்படின்னு. வேலைகள முறைப்படுத்தி, வேலை, உறக்கம் மற்றும் பொழுதுபோக்கு உள்ளிட்ட தினசரி வேலைகளுக்கான அட்டவணைகள எல்லாம் தயாரிச்சு அதை நடைமுறைப்படுத்தணும். உடற்பயிற்சி செய்றது, ஏரோபிக்ஸு, நடைப்பயிற்சி, மெதுவாக ஓடுறது, நடனம் மற்றும் நீச்சல் பயிற்சி இவைகளெல்லாம் முடிந்த அளவு கடைபிடிங்கன்னு சொல்றாங்க. இப்ப நேரம் ஒதுக்கி கொஞ்சம் மௌனமா இருங்க. உதாரணமா சூரியன் மறைவத பார்க்கிறது, மென்மையான பாரம்பரிய இசைய கேட்கிறது, நல்ல சரிவிகித உணவ சாப்பிடுறது, மது, போதைப் பொருட்கள், காஃபி போன்ற நச்சுத்தன்மையுடைய பானங்கள தவிர்த்து விடுறது, இதெல்லாம் கடைபிடிக்கணும். தன்னுக்கிட இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் ஒரு பெரும் திறமையவாவது செயல்படுத்துபவர்கள் தான் மன அழுத்தத்திலிருந்து விடுதலை ஆவாங்களாம்.
இப்போ எழுத்தாளர் வாசந்தி அவங்க எழுத்தாளர் ஆவதுக்கு முன்னாடி ரொம்ப மன அழுத்தம் காரணமாக வயிற்று வலியால கஷ்டப்பட்டாங்களாம். அப்ப பல்வேறு மருத்துவம் செஞ்சு அவங்களுக்கு குணமாகல. கடைசியா அந்த வயிற்று வலிய மறக்கிறதுக்காக அவங்க கையாண்ட உத்தி எழுத்து பணிதான். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள, அனுபவிச்ச விஷயங்கள் எல்லாம் கதைகளாக எழுதுனாங்களாம். ஒரு காலகட்டத்துல அந்த அம்மையாரோட திறமை முழுவதும் வெளிய வந்தது. அப்போ அந்த வயிற்று வலி இருந்த இடம் தெரியாம போய்விட்டதாம். சரி. இதுவரைக்கும் நாம பொதுவான கருத்துக்கள பார்த்தோம். அடுத்து அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவங்க இந்த மன அழுத்தத்திற்கான காரணங்கள் என்ன? அவற்றை எப்படியெல்லாம் போக்குறது என்பத பத்தி நாம இப்போ சிந்திக்க இருக்கிறோம். மேலும் பல அன்பர்களுக்கு மன அழுத்தத்த எப்படி மகரிஷி நீக்குனாங்க அப்படிங்கிற உண்மை கதையையும் நம்ம இனி பார்க்க போறோம். மன அழுத்தத்த போக்கணும்னா எண்ணங்கள சீரமைக்கணும். பேராசை, சினம், கவலை, எதிர்பார்ப்பு இது எல்லாம் தான் மன அழுத்தத்துக்கு காரணிகளாக இருக்குதுங்க. ஒரு மகான் கிட்ட ஒரு சாதாரண மனுஷன் போறான். எனக்கு இறைவன பார்க்கணும் ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்றாரு. ஓ! நல்ல எண்ணம் தான். அதற்கு நீங்க தகுதியானவங்க தான் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு அந்த அன்பர் கேட்டதுக்கு, ஒரு பேப்பர் பேனாவ குடுத்து உங்களோட ஆசையெல்லாம் எழுதுங்கன்னு சொல்றாரு அந்த மகான். அவரும் ஒரு 30 எழுதினாரு. அப்போ இத பார்த்துட்டு, இதுதான் உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள தூரம். இந்த ஆசைகள் எல்லாம் நீங்க முடிச்சுக்கிட்டா நீங்க தான் கடவுள். இப்போ இத முடிக்க எவ்வளவு காலம் ஆகும்? அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க தானே நினைச்சீங்க. நீங்க வேண்டியத அவன் கொடுத்தான். வேண்டிய காலமும் இருக்குது. அதை முடித்துக் கொண்டு தானே இறைவன் கிட்ட போக முடியும். நீங்க முன்ன கேட்டத கொடுத்துட்டு தான் பிறகு கேட்டத கொடுப்பான் அப்படின்னு சொன்னாராம். அதுபோல நாம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். ஆனா மனதின் வேலை என்னங்க? ஒரு நிமிஷத்துல 9 கருத்துக்களை கூட எண்ண முடியும். அதை உடலால முடிக்கிறதுக்கு ஒவ்வொன்னுக்கும் 1 வருஷம் கூட ஆகும். 2 வருஷம் கூட ஆகலாம். இந்த மாதிரி மனதின் வேலை போகிற போக்குல ஆசைகளை விருத்தி செய்து கொண்டே இருக்கும். ஆனா முடிக்க முடியாம போனா, அந்த பதிவுகளை எல்லாம் தாங்கி இதை ஒரு ஆசை மூட்டையாகத்தான் ஆக்கிக் கொள்கிறோமே தவிர, அதை அறுத்து எறிவதில்ல. இத காலி பண்ணா தானே அங்க போக முடியும். ஞானிகள் நினைச்சது மட்டும் நடக்குதே. எப்படி அப்படின்னா, அவங்க எண்ணம் எண்றாங்க. அந்த எண்ணத்துக்குரிய செயல் அப்போதே முடிகிறது என்றால், அதற்கு முன் அவரது உள்ளத்துல தேக்கம் இல்லை என்பதுதான் அர்த்தம். அதாவது ரிஷி பண்டம் ராத்திரி தங்காது என்று சொல்வாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மகான் எண்ணிய எண்ணம், அது செயலாக ஒரு நாள் கூட ஆகாதாம். அன்றே முடிந்து விடுமாம். என்ற கருத்துக்காக அப்படி சொல்றாங்க. ஏனென்றால் அங்க தேக்கம் இல்ல. முன்ன எண்ணிய எண்ணம் பாக்கி இல்ல. அவங்க எதை நினைக்கிறாங்க? எது நடந்தால் நல்லதோ அதை மாத்திரம் தான் நினைப்பாங்க. எது தேவையோ அது வரைக்கும் தான் நினைப்பாங்க. ஆகையால நினைப்பதெல்லாம் நடக்கும். நாம நினைப்பது ஏன் நடக்காம பல வகையில ஈடுபடுறோம் என்று பார்க்கிறபோது, நாம என்ன செய்றோம்? செய்வத சரியா செய்றோமா என்று நாம நினைக்கிறது இல்ல. இப்போ ஒரு குடும்பத்துல 10 பேர் இருப்பாங்க. 5 பேர் கூட இருப்பாங்க. அம்மா, அப்பா, மனைவி, பிள்ளை, குழந்தை என்று. அப்பா இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மகன் நினைப்பான். என்னுடைய மனைவி இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கணவன் நினைப்பாரு. அருந்ததியைப் போல அப்படியே சொன்ன சொல்ல போல நடக்கணும்னு கணவன் நினைப்பாரு. என் மகன் இப்படி நடக்கணும் அப்படின்னு தந்தை நினைப்பாரு. இப்படியே ஒரு பின்னல் வலையை போட்டு போட்டு ஒவ்வொருவருக்கும் தான் ஒரு குல்லாயை தைத்து வைத்துக்கொண்டு எல்லாருக்கும் அதை போட்டுவிட்டு அதுதான் நடக்கணும், அப்படித்தான் நடக்கணும்னு என்று எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் பிறந்திருக்கிறாங்க, வளர்ந்திருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்கவங்க வினைக்கு தகுந்தபடி, தேவைக்கு தகுந்தபடி, செயலுக்கு தகுந்தபடி, வயசுக்கு தகுந்தபடி ஒவ்வொருத்தருக்கும் விருப்பங்கள் இருக்குங்க. அந்த விருப்பங்களுக்கு தகுந்தபடி தான் எண்ணத்த வைத்துக்கொண்டு, செயல் செய்ய தயாராக இருக்கிறபோது, நாம இன்னொரு குல்லாய போட்டுக்கொண்டு, இதற்குள்ளாகத்தான் அடங்கணும் அப்படின்னு நெனச்சா எப்படி முடியும்? இடிக்கும். எப்போதும் ஏமாற்றம், எப்போதும் பிணக்குகள், எப்போதும் தோல்விகள், எப்போதும் மன இறுக்கம். அந்த டிப்ரஷன் வந்துரும். இப்போ ஒவ்வொரு ஜீவனுக்கும் வாழும் உரிமை இருக்குதுங்க. தேவை இருக்குது, அறிவும் இருக்குது, திறமையும் இருக்குது, செயல் செய்யும் பண்பும் இருக்குது, பொறுப்பு இருக்குது. அவங்க செய்ய வேண்டியதத்தான் செய்றாங்க. வாழ்க்கையில அனுபவம் இருக்குது. அதற்கேற்றபடி செயல் செய்றாங்க. என்னால் அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? அவங்க நல்ல மாதிரியா தான் செய்வாங்க. நம்மளுடைய எதிர்பார்ப்பு குறைஞ்சிரும்.
எதிர்பார்ப்பு குறைஞ்சு விடும்போது, நாம என்ன அவர்களுக்கு செய்ய வேண்டுமோ, அத மாத்திரம் செய்கிற போது லாபம் தாங்க. எடுத்ததெல்லாம் வெற்றியாகத்தான் இருக்குமே தவிர, நமக்கு என்ன வேண்டுமோ அதை மாத்திரம் செய்து கொள்ளணும். நாம மத்தவங்களுக்கு என்ன மாதிரியாக உதவி முடியுமோ, அதற்கு மனச விரித்து வைத்துக்கொண்டு தயாராக இருந்தா, நமக்கு வேண்டியதெல்லாம் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். சில சமயங்கள்ல மனசுல கெட்ட எண்ணங்கள் வருதுங்க, அப்படின்னு வச்சுக்குவோம். ஒவ்வொரு எண்ணமும் மன ஓட்டத்திற்கு ஒரு முடிச்சு போட்டு வைத்து விடுமாம். அந்த முடி ஒவ்வொரு நல்ல எண்ணத்தையும் தடுத்துடும். மனம் நல்ல மாதிரியாக விசாலமாக இருக்க முடியாம தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்குமாம். இந்த மாதிரி நம் தினசரி வாழ்க்கையில மனதில் இருக்கக்கூடிய மனோசக்திக்கு முடி விழுந்து கொடைமுறுக்கு ஆகிவிடும்னு சொல்றாங்க அருள் தந்தை. அறிவ நல்ல முறையில வைத்துக்கொள்ள முடியாம போயிடும். ஆனா மனத நுண்ணிய அலைநிலத்துல, மௌனத்துல தான் அது கிடைக்கும் என்று வைத்துக் கொண்டோமானால், அந்த கொடி முறுக்கு ஏறாது. ஒரு தடவ நாம ஏதோ செஞ்சோம், அந்த செயல் பதிஞ்சிடும். 1000 தடவ வந்து கொண்டே இருக்கும். வர வர அந்த முறுக்கு அந்த முடியை அழுத்தமாக்கிக் கொண்டே இருக்கும். குறையாது. நெஞ்சம், மனம், பேச்சு இவற்றுக்கிடையே முரண்பாடு இல்லாம இருப்பதுதான் நாகரீகம். அம்மாதிரி நாகரீகமாக இருந்தா, மனசுல முடிச்சு விழுமா? விழாது. அது இல்லாம இருக்க வேண்டுமானால், பேச்சு, மனம், உள்ளம் இந்த 3ம் ஒண்ணுக்கொண்ணு முரண்படாது இருக்கணும். முதல்ல எங்க முரண்படுது அப்படின்னா, இறைவனுடைய ஆற்றல் எல்லா இடத்திலயும் செயல்படுகிறது இல்லையா? அந்த செயலுக்கு அவனுடைய செயலுக்கு விரோதமான காரியம் நாம எத செஞ்சாலும் அங்க முடிச்சு விழும். அதுதான் பாவம் என்று சொல்லக்கூடியது. அதத்தான் முடி என்றும் சொல்றாங்க சுவாமிஜி. அதனுடைய பயனாக துன்பங்கள் அனுபவிக்க வேண்டியும் வருதுங்க. இப்ப இறைவனுக்கு முரணாக வருகிற போதுதான் துன்பமாக வருது. ஆகவே பிரம்ம ஞானம் என்ற ஒரே ஒரு உண்மை கருத்த மௌனத்தின் மூலமா நாம உணர்ற போது, இறைவனோடு இணைந்து இறைவனாக செயல்பட வருமானால் அங்குதான் மனமும் சுத்தமாக இருக்கும், உள்ளமும் நல்லா இருக்கும், உடலும் நல்லா இருக்கும். இதத்தான் மன தூய்மை என்றும், வினை தூய்மை என்றும் ஆன்மீகத்துல 2ஆக வகுத்து சொல்றாங்க. தேவையில்லாத எண்ணங்கள் எப்போதும் கருமையத்துல பதியுது. தேவையுள்ள எண்ணங்களும் பதியத்தான் செய்யுது. எல்லா எண்ணங்களையும் செயல்படுத்தவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அது புகை போல மூடிக்கொண்டிருந்தா, நல்லத செய்ய முடியாது. மனம் எப்போதும் நல்ல எண்ணங்கள கொண்டிருந்தா, கெட்டது நிற்க முடியாது. கெட்டது என்று தனியாக ஒன்று எடுக்க போனா, கெட்டத நினைச்சு தானே எடுக்க வேண்டும். இன்னும் ஒரு அழுத்தம் கொடுத்து, நல்லதை நினைச்சு நினைச்சு கெட்டதை மாற்றிவிட வேண்டும். கெட்ட எண்ணங்களுக்கு இடமே இல்லாம ஆக்கிவிட வேண்டும். யாராகிலும் நமக்கு துன்பம் கொடுத்தாங்க என்றால், நினைக்கும்போது வருத்தமா தான் இருக்கும். பேசாம துன்பம் கொடுத்தவங்கள வாழ்த்திடுங்க. வாழ்த்தும்போது உணர்ச்சி வசப்பட்டு வாழ்த்த முடியாது. உணர்ச்சி வசப்பட்டால் வாழ்த்து வரவே வராது. அப்படி வாழ்த்து வந்தா உணர்ச்சி வசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அமைதி நிலைக்கு தானாக வந்துவிடும். அவர்களை நினைக்கும் போதெல்லாம் வருத்தமோ, சினமோ வந்தா பதிலுக்கு வாழ்த்து கூறி பழகிக் கொண்டோம் என்றால், பிறகு அவங்கள நினைக்கும்போது வாழ்த்து வந்துடும். இந்த பயிற்சி எல்லாம் செய்யவும், அதே நேரத்துல இறைவனை கண்டுபிடித்துக் கொள்ளவும், இறைவனுடைய செயலை உணர்ந்து கொண்டால் தான், அவன் எப்படி இருக்கிறான், என்ன செய்கிறான் என்பது நமக்கு தானாகவே விளங்கிடும். அதோடு மௌனத்துல பெரிய ஆத்ம சக்தி உண்டாகுது. எப்படி உருவாகுதுன்னு பாருங்க. சுவாமிஜி சொல்றாங்க. அவங்க அனுபவத்த அப்படியே உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன் அன்பர்களே. சுவாமிஜி சொல்றாங்க, "நான் நெசவு தொழில் செய்து கொண்டிருந்த காலத்துல நூலோட கலர கண்டுபிடிக்கிறதுக்கும், கனத்த கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு சின்ன பெருக்காடி, அதாவது மேக்னிஃபையிங் கிளாஸ் ஜெர்மனில இருந்து வந்திருந்தது. சின்ன கண்ணாடி. அத நான் வைத்துக்கொண்டு கலர் சேர்க்கை பண்ணி கொண்டிருந்தேன். அத மேட்சிங் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் மகரிஷி. திடீர்னு உடம்புல ஒரு உணர்ச்சி இருந்ததாம். என்ன இது இப்படி அடிக்குதே! எங்கேயாகிலும் மின்சாரம் ஏதாவது இருக்குதா? அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்ல. சரின்னு விட்டுட்டு மறுபடியும் எடுத்து வந்தா, அதே போல இன்னொரு இடத்துல அடிச்சதாம். ஓ! இது இந்த கண்ணாடியில இருந்து தான் அடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த கண்ணாடிய ஒரு பேப்பர் மேல கொஞ்ச நேரம் வச்சு பார்த்தா, வெளிச்சம் 10 பங்கு அதிகமா இருந்துச்சாம். அப்புறம் கொஞ்ச நேரத்துல புகைய ஆரம்பிச்சதாம். அதற்கு பிறகு அந்த காகிதம் பற்றிக் கொண்டதாம். சாதாரண கண்ணாடியை பெருக்கம் பண்ணுவதற்கு அதற்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. விஞ்ஞான முறையில அழுத்தம் கொடுத்தபோது, சாதாரண கண்ணாடிக்குள்ள இவ்வளவு பவர் அந்த சக்தி ஏறிட்டதாம். அந்த பவர் தான் அந்த பேப்பர கொளுத்திட்டது.
இன்னும் எத்தனை பேப்பர வேண்டுமானாலும் அது கொளுத்திடும். அதப்போல 10 தடவ கூட கொளுத்தும். 100 தடவையும் கொளுத்தும். 1000 தடவையும் கொளுத்தும். ஆனா, கண்ணாடி வெந்து போகுமா என்றால் வெந்து போகாது. அதே போல மனிதனுடைய கருமையத்தை அதே போல மனிதனுடைய கருமையத்த தூய்மையான எண்ணங்களால அழுத்தம் கொடுத்து கொண்டே இருந்தா, 1000 1000 பங்கு விளைவுகளை கொடுத்து கொண்டே இருக்கும். கருமையம் அழியாம மேலும் மேலும் வலுப்பெற்றுக் கொண்டே இருக்கும். அதற்கு செய்ய வேண்டியது மன தூய்மை தாங்க. எப்படி கண்ணாடி அதிகமான சூரிய வெளிச்சத்த கண்ணாடி மற்றதை எரிக்கக்கூடிய வல்லமை பெறுகிறதோ, அதே போல மௌனத்தில் ஏற்படக்கூடிய அந்த சுழல் மையம் நம்மளுடைய ஜீவகாந்த சக்தி அதிகமாக ஆக ஆக மைய ஈர்ப்பு அதிகமாகும். அந்த மைய ஈர்ப்பு அதிகமாகி விட்டதென்றால் எண்ணங்களையும் ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். மத்தவங்களுடைய நட்பும் அதிகமாக இருக்கும். எல்லோருக்கும் நம் பேர்ல விருப்பமும், மதிப்பும் தானாகவே உருவாகுங்க. இத்தகைய பெருமையெல்லாம் தரக்கூடியதுதான் மௌனம். அந்த மௌனத்துல மன அழுத்தத்த படிப்படியாக நம்ம போக்க முடியும். அடுத்து மகரிஷி அவங்க எப்படியெல்லாம் அன்பர்களோட மன அழுத்தத்த நீக்குனாங்க அப்படிங்கிற உண்மை கதைய பார்க்கலாம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அன்பர் ஏதோ மந்திரங்கள உச்சாடனம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த மந்திரங்கள் மன அலைச்சூழல் வேகத்த குறைச்சு ஏதோ ஒரு பாம்போட உயிர்கலப்பு ஏற்பட வச்சிருச்சு. அதனால என்ன துன்பத்துக்கு ஆளானார் அப்படின்னா, எத தொட்டாலும் பாம்ப தொடுற மாரியே அவருக்கு ஒரு ஃபீலிங். சாதம் சாப்பிடலான்னு உட்கார்ந்து சாதத்த தொட்டாருன்னா, பாம்ப தொடுற மாரி ஒரு ஃபீலிங். அப்புறம் கடைக்கு போய் வியாபாரம் செய்யலான்னு அந்த டிராவ திறந்து காசு எடுக்கலான்னு காச தொட்டா, அப்பயும் பாம்ப தொடுற மாரி ஒரு உணர்வு. இப்படியே வந்து கொண்டிருந்தது. இதனால அவரு ரொம்ப துன்பத்துக்கு ஆளாகி இருந்தாரு. எத்தனையோ வைத்தியம் செஞ்சாரு. அவருக்கு சரியாகல. சைக்கோசோமாடிக் டிசீஸ்ல ரொம்ப மாட்டிக்கிட்டார். அப்போ அவரு பக்தி மார்க்கத்துல இருந்ததுனால, நாள்தோறும் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருந்தார். எனக்கு இந்த துன்பத்திலிருந்து இறைவா எனக்கு விடுதலை குடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருக்கும்போது, அப்பதான் அருள் தந்தையோட நட்பு அவருக்கு கிடைச்சது. சுவாமிஜி கிட்ட தன்னோட பிரச்சனைய சொல்றாரு. சாமிஜி அவருக்கு குண்டலினி யோகம் சொல்லிக் குடுத்து, தீட்சை குடுத்து அவர கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி நிலைக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ கொஞ்ச நாள் அவரும் பயிற்சி செஞ்சு கொண்டே இருக்கிறாரு. ஒரு நாள் மகரிஷிய போய் சந்திக்கிறாரு. "சுவாமிஜி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான் இப்போ. நீங்க சொன்னது மாரி பயிற்சிய நாள்தோறும் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு இப்போ எல்லாமே அசல் அசலாவே தெரியுது. சாதம் சாதமாவே தெரியுது. பணம் பணமாவே தெரியுது. எனக்காக எந்த மாயம் பண்ணீங்க?" அப்படின்னு ரொம்ப வெகுளித்தனமா அவர் கேட்டிருக்காரு. அப்போ மகரிஷி சிரிச்சுட்டே சொன்னாங்களாம், "பாம்புக்கு பகை கருடன் இல்லையா? கருட புராணம் உங்களுக்கு சொன்னேன்" அப்படின்னு வேடிக்கையா கிண்டலா சொன்னாங்களாம். அடுத்து இன்னொரு அன்பருக்கு மரண பயத்தை எப்படி போக்குனாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை கதைய பார்க்கலாம். ஒரு அன்பர் சும்மா இல்லாம வம்ப விலை குடுத்து வாங்கிட்டாரு. அவரு ஒரு ஜோசியரை பார்த்திருக்கிறாரு. அவரு உங்களுக்கு கார்த்திகை மாசம் 24ஆம் தேதி மரணம் சம்பவிக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு. இதனால அத நினைச்சு நினைச்சு அவரு ரொம்ப துன்பப்பட்டு கொண்டிருந்தாரு. அந்த ஜோசியர் சொன்ன நாள் வர்றதுக்கு முன்னாடியே இவர் போய்விடுவார் போல அந்த அளவுக்கு பயந்துகிட்டு இருந்தார். அப்போ மகரிஷிய தற்செயலா சந்திக்கிறாரு. தன்னோட பயத்தெல்லாம் சொல்றாரு. இப்ப சாமிஜி, நான் என்னோட தவப்பயன் 15 வருட தவப்பயன உங்களுக்கு தானமா தர்றேன். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லி, அவரோட மரண பயம் என்ற மன அழுத்த பயத்த நீக்கினாங்களாம். அதே மாரி கார்த்திகை 24ஆம் நாள் வந்தது. அவரும் சுகமாயிட்டாரு, நல்லாயிட்டாரு. அப்போ ஒரு மகானோட அந்த தவப்பயன பெறுவதற்கு அவர் முன்னோர்கள் அவரும் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கணும் என்பததான் இந்த நிகழ்ச்சி காட்டுது. அடுத்து ஒரு மருத்துவருக்கு சுவாமிஜி எப்படி மனத மாத்துனாங்க அப்படிங்கிற கதைய பார்க்கலாம். 1956வது வருஷம் சென்னையில ஒரு அன்பர். அவரு ஆங்கில மருத்துவர். மகரிஷிய நல்லா தெரிந்தவர். அவருக்கு ஒரு பிரச்சனை. என்னன்னா, பெண்பால் எண்ணத்தால துன்பப்படுறாரு. தன் மனைவியை மட்டுமல்ல, எந்த பெண்ண பார்த்தாலும் அவர் மனசுல கட்டுப்படுத்த முடியாத ஆசை. ஆனாலும் அவருடைய உள்ளம் இதிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு இடைவிடாது முயற்சி செய்யுது. மூளை செல்கள ஒரு ஆசையில பழக்கி மேலும் மேலும் அதுல மேற்பதிவு கொடுத்து கொண்டே வந்தா, மனுஷனுக்கு அந்த ஆசை கட்டுப்படுத்த முடியாததாக ஆகிடும். உடல் செல்கள செயலாக்கத்துல ஈடுபடுத்திடும். அந்த மாரி பழகிக் கொண்டிருந்த அந்த மருத்துவரும் மகரிஷி கிட்ட ஆலோசனை கேட்கிறாரு. ஐயா, இந்த சிக்கல்ல இருந்து விடுபட நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன். ஆனா இதுவரைக்கும் நான் தோல்விய தான் கண்டு வந்திருக்கிறேன். இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும்னு கேட்கிறாரு.
அறிவு வழியே சென்று பழகியவங்களுக்கு பாவனை ஒத்து வராது. பெண்ணை தாயாக பாவி என்று சொன்னால், காரண அறிவு என்ன சொல்லும்? அது என் தாய் அல்ல அப்படிதான் சொல்லும். அதனால அதுல தோற்று போய் விடுவாங்க. அவர் ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால, அறிவுக்கு ஏத்தபடி ஒரு வைத்தியம் செய்றாங்க மகரிஷி. நான் சொல்றத நீங்க உள்ளார்த்தமாக செய்யணும் அப்படின்னு அந்த மருத்துவர பார்த்து சொல்றாங்க மகரிஷி. சரிங்க சுவாமின்றாரு அவரு. இப்போ ஒரு அழகான பெண்ண மனசுல நினைச்சு கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. உடனே அந்த மருத்துவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. இது என்னடா சங்கடம்? ஏற்கனவே என் மனசுல நெறைய பெண்கள் இருக்கிறாங்களே, ஒரு க்ஷணம் கூட அகலாம அப்படின்னு சொல்றாரு மனசுக்குள்ள. அப்புறம் சரி சாமிஜி சொல்லிட்டாங்க. நான் நெனச்சுக்கிறேன் அப்படின்னு நெனச்சுக்கிட்டேன் சாமி அப்படிங்கிறாரு. அந்த பெண்ணுக்கு இப்போ உடம்புல உயிரே இல்லன்னு சொல்றாங்க மகரிஷி. தற்பொழுது அந்த பெண் எப்படி இருக்கிறா? அப்படின்னு கேட்கிறாங்க சுவாமிஜி. பிணமாக அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்லும்போதே அவருக்கு ஈர்ப்பு சக்தி குறைஞ்சு போகுது. இப்பொழுது உடம்புல இருக்கிற அந்த தோல், சதை, ரத்தம் எல்லாம் நீக்கி விட்டு பாருங்கள். என்ன தெரியுது? அப்படின்னு கேட்கிறாரு சுவாமிஜி. வெறும் எலும்புக்கூடு தான் இருக்குது. அப்போ இந்த எலும்புக்கூட்டின் மீது உங்களுக்கு ஆசை இருக்குதா? அல்லது இந்த தசைகள், ரத்தத்தின் மீது உங்களுக்கு ஆசை இருக்குதா? அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த ஆசையும் இல்ல. ரொம்ப அலர்ஜியா இருக்குது மகரிஷி அப்படிங்கிறாரு அவரு. உருவத் தோற்றத்தை எடுத்து பழகிய உங்கள் மனசுல தான் அந்த ஆசை இருக்குது. அந்த பதிவை நீங்க ஆழமாக்கி வச்சிருக்கீங்க. இனிமே நீங்க எந்த பெண்ண பார்த்தாலும், தீய எண்ணம் வரும்பொழுது, உங்களுடைய அகக்கண்களால் அவங்களுடைய எலும்புக்கூட்டை மட்டும் கவனிச்சு பார்த்து பழகி வாருங்கள். அதையே ஆழ் மனதுல பதிவு செய்யுங்க. பெண்கள் கிட்ட நெருங்கி பழகுறதையும், தேவையில்லாம பேசுறதையும் தவிர்த்து விடுங்க. கருமையத்துல மேலும் பழக்கமாக்கி கொண்டத விடாது பயிற்சியாலும், முயற்சியாலும் தான் போக்க முடியும். பெண்பால் ஏற்படும் அந்த காம இச்சை நாளடைவில் மாறிவிடும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. ஒரு மருத்துவர் மனச இப்படி மாற்ற கடினமான அறுவை சிகிச்சை அன்றைக்கு தேவையாக இருந்ததுங்க. இந்த பயிற்சி எல்லாம் மேற்கொண்ட அந்த மருத்துவருக்கு அந்த எண்ணத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கிடைச்சு பிறகு வெற்றி கொண்டதாக தெரிவிச்சாங்களாம். இது மகரிஷி அவர்கள் டாக்டருக்கு கொடுத்த ஒரு வித்தியாசமான அகத்தாய்வு பயிற்சி. மனிதனோட மனம் பேரறிவோட பின்னமாக இருக்குதுங்க. அது தன்னையோ முழுமையையோ உணராத போது பலவாறான முகங்களை பார்த்து ரசித்து தன்னில் பதிய வைத்துக் கொள்ளுது. தன்னுடைய சொத்தாக்கி வித்தாக்கி வருங்கால சந்ததிகளுக்கும் வாரி வழங்குது. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன் நிலமீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் ஆனால் நீ உள்ளுணர் என்னை மீட்டு என்று உடல் எடுத்த நோக்கத்தை சுவாமிஜி உரைக்கிறாங்க. இப்ப வாழ்க்கையில துன்பங்கள் இருந்து மனிதன் விடுபட மனதை விழிப்பு நிலையோடு வைத்திருக்க வேண்டும். அதற்கு தவமும் உள்ளே இருக்கிற கழகங்களை போக்கிக் கொள்ள அகத்தாய்வு பயிற்சியும் நாள்தோறும் செய்யணும். நாள்தோறும் செய்யற பயிற்சி தான் மனிதனை மாமனிதனாக்கும். இப்ப மனவளக்கலை பயிற்சிகள் அனைத்தையும் முழுமையாக செய்யும் பொழுது மன அழுத்தத்திலிருந்து முற்றிலும் விடுதலை பெற முடியும். தினந்தோறும் உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தவம், தற்சோதனை, மௌனம், மன்றத்திற்கு சென்று தொண்டு செய்வது இவற்றை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யும் பொழுது 6 தீய குணங்களான அந்த பேராசை நிறைமனமாகவும் மாறும். சினம் பொறுமையாக மாறும். கடும்பற்று ஈகையாக மாறும். முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியாக மாறும். உயர்வு தாழ்வு மனப்பான்மை சமநிலை உணர்வாக மாறும். வஞ்சம் மன்னிப்பாக மாறும் என்று கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இத்தகைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.